ஹாய், என்னோட பேர் வந்து நிவிதா. நான் வந்து தர்மபுரியிலேருந்து வரேன். ஆஸ் அண்ட் குயின் டிசைன் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படி இந்த அகாடமி தெரியும் அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து மேமோட வீடியோஸ் வந்து கிடச்சிது. அதை பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆச்சு. ஹாஸ்டல் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன் ஃபுல் கோர்ஸாக 6 மந்த்துக்கு. எல்லோரும் கேட்பாங்க, நீ என்ன படிச்சிருக்கா, அக்கா என்ன படிச்சிருக்காங்க, இப்போலாம் கேட்பாங்க. கேட்கும்போது நான் சொல்லுவேன், அக்கா டாக்டர், நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் நீ மட்டும் டிப்ளமோ முடிச்சிருக்கா, அக்கா டாக்டர் படிச்சிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். யார்கிட்டையும் அதை நான் சொன்னது கூட இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு என் அக்கா, அப்புறம் என் அம்மா, இவங்க அப்புறம் எனக்கு என்னோடய ஃபேமிலி எல்லாம் இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் மேமும் இங்கே வந்து பேசும்போது அவங்க ஒரு பாசிட்டிவாக ஒரு இது சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உன்னால் முடியும்டா, நீ பண்ணு, நல்லா பண்ணு அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன், எல்லாருமே எல்லார் வீட்லேயும் டாக்டர் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா அவங்களோட விருப்பம் அது. அவங்களுக்கு வந்து டாக்டர் படிக்கணும், அது பிடிக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு போகட்டும். எனக்கு வந்து அது பிடிக்கல, அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, டிசைனிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் நான் இதுக்கு வரேன். எல்லோரும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்க பெண்களெல்லாம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இது வந்ததும் அவங்க கண்டிப்பாக அவங்களோட டைமிங்கில் நல்லபடியாக பண்ணுவாங்க. அதனால் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் ஃபேமிலியில் ஒரு டாக்டர், ஒரு டிசைனர் அப்படி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நல்ல டிசைனராக வந்து என் அக்காவுக்கு நான் டிசைன் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி போட வைப்பேன். கலை மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்டிப்பாக டிசைனர் ஆவேன். அவங்ககிட்ட வந்துட்டு உங்ககிட்ட இன்னும் நல்லா பேசுகிறேன். தேங்க்யூ.